சில பாலிசின மலைக்கு சில முன்னா குறை சில புட்டாச்சு அரசு பணம் தாப்பா தந்துடுறம்பா. சுவாமிகளே, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த சாதாரண மனுஷ பிறவிகளுக்கு அது புரியல. நீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க பாஷையிலே பேசுங்க வசூல் பாபா. இந்த தீர்த்தா சுவாமிகள் யாரு? ஜூனியர் விகடன் அட்டப்படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. என்னை அட்டையிலே பார்த்திருக்க முடியாது, இந்த உத்தராட்ச கொட்டையிலே பார்த்திருக்கலாம். நான் முற்றும் பிறந்த முனிவர் பஷீர் பாய். வசூல் பாபா. சிவத்துக்கு கும்மாங்குத்து அப்டோம்னரே. இது எப்ப கத்துக்கிட்ட? வசூல் பாபாவா? பாபா இங்க எதுக்கு வந்திருக்காரு? கடனை வசூலிப்பதற்கு. அதாவது பிறவி கடனை வசூலித்து உங்களை எல்லாம் ஞான மார்க்கத்தில் ஈடுபடுத்த. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுல யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லைங்களா, அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் வசூல் பாபா வந்திருக்காருங்க. ஆமாம், முதலில் குடி குடி. என்னங்க இது உப்பு கறிக்குதுங்க? இது கடல் நீரும் கங்கையும் இணைகிற இடத்தில் எடுத்தது. பாபா சுவாமி, எல்லா வசதியும் கொடுத்த அந்த ஆண்டவன் என் பிள்ளைகளை யாருக்குமே புத்திரவாக்கியத்தை தரல. சுவாமிகள் கால்பட்ட நேரம் எங்க ஆத்துல பேர குழந்தைகள் துள்ளி விளையாடணும். சுவாமிகள் இங்கேயே தங்கி ஏதாவது தோஷம் இருந்தா நிவர்த்தி பண்ணி கொடுங்கோ. கவலையே படாதீர்கள். இப்பொழுதெல்லாம் சுவாமிகள் செய்யும் சுலபமான வேலை குழந்தை வாக்கியம் தருவதுதான். கூடிய விரைவில் இந்த வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும். இன்ஷா அல்லாஹ். சிவன்டா. அதான்டா. என்ன சுவாமி அல்லாஹ் கூப்பிடுறாரு? சுவாமிகள் பெரிய மகான், அவருக்கு எம்மதமும் சம்மதம். கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக. God bless you. கல்யாணராமா, சுவாமிகளை மாடி கழிச்சுட்டு போப்பா. வாங்கோ. அர்ச்சலோகிச்சலாமாச்சா என்னையா வீடு இவ்வளவு நீளம் இருந்தா என் நடைக்கு எப்பயா போய் சேர்றது? அத்தைக்கு மொச்சியலா அப்படி. இதுதான் காவேரி தண்ணி, இதுக்கு தான் இந்த தகராறு. அது சரி, இதுல என்ன இருக்கு? சுத்தமான சைவ சாப்பாடு. முருங்கைக்காய் சாம்பார், அவியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், ரசம், மோர், தயிர் எல்லாம் இருக்கு. மனுஷன் சாப்பிடறத சொல்லியா? வேற என்ன வேணும் நோக்கு? எனக்கு கடிக்கிறதுக்கு எலும்பு வேணும், உரியறதுக்கு நல்லி வேணும். அப்ப ஒண்ணு பண்ணு. என்ன? முருங்கைக்காயை எடுத்து நல்லி மாதிரி உறிஞ்சிக்கோ, அவியலை கைமாவா பயன்படுத்திக்கோ, உருளைக்கிழங்கு வறுவல கிட்னி ஃப்ரையா நினைச்சு முழுங்கு. எனக்கு பிஸ்மில்லா சொல்லி எடுத்தா ஆடு வேணும். ஆடே கிடைக்காது, இதுல பிஸ்மில்லா வேறவா? அதெல்லாம் முடியாது, எனக்கு பிஸ்மில்லா சொல்லி எடுத்த ஆடுதான் வேணும். ஏண்டா கல்யாணராமா, சுவாமிகள் ஏதோ பீஷ்மா இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கார். அது வேற ஒண்ணு இல்லம்மா, சுவாமிகள் அடிக்கடி இமயமலை போவார். அங்கிருந்து இங்க வந்த உடனே பிஸ்மில்லா லேகியம்னு ஒண்ணு தயார் பண்ணுவார். அந்த லேகியத்தை சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்குமா. அந்த லேகியத்தை தயார் பண்றதுக்காக ஆடுதோடாயில வேணும்னு கேட்டுட்டு இருக்கார். எப்பாடு பட்டாவது அந்த இலையை கொண்டு வந்துரு. சுவாமிகளே, அந்த லேகியத்தை சீக்கிரமா பண்ணி கொடுத்துருக்கோ. அம்மா, நீக்கு இந்த வயசுல லேகியம் எல்லாம் சாப்பிட்டா குழந்தை எல்லாம் பிறக்காதுமா. ஏண்டா? அஜீரணம் தாமா வரும். சுவாமிகளை செத்து நிம்மதியா சாப்பிட விடுங்க. வாங்கோ, இந்த தீர்த்தத்தை 3 வேளை வச்சு சாப்பிடுங்க. டேய், சுவாமிகளை ஒழுங்கா கவனி. ஆமா போலாம். இந்த ஆளுக்கு குழந்தைய பிறக்காது. தீர்த்தத்தை வச்சு சாப்பிடுங்கன்னா அப்படியே அடிக்கிறாங்க. நோக்கு ரொம்ப கொழுப்பு தான் பாய், சீக்கிரம் சாப்பிடு. கொழுப்பு பருப்புன்னு உப்பு சொப்பு இல்லாத சாப்பாட நல்லா கவனிங்கன்னு வேற சொல்லிட்டு போறாயா. எனக்கு நீ போய் பிரியாணி வாங்கிட்டு வா. ஐயோ, இந்த ஆத்துக்குள்ள பிரியாணியே வரக்கூடாது. பாயே வந்துட்டாரு, பிரியாணி வரக்கூடாதா? போயா. நீ வேணும்னா ஒரு 50 ரூபாய் இருந்தா கொடு. நோக்கு 25,050 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். உன்னை நம்பி இனிமே ஒரு பைசா கடன் கொடுக்க மாட்டேன். வேணும்னா எவன் பாக்கெட்டையாவது கைய விடு. திருடணுங்கிறியா? ஆமா. ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன், இப்ப திருட போறேன், பிரியாணி வாங்க போறேன். ரேப்பும் கொலையும் தான் பாக்கி. நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. இப்ப என்ன பண்றது? வசூல் பாபா நம்மளை திருட வச்சுட்டானே, இப்ப எங்க போறது? பிரியாணிக்கு பிரியாணிக்கு மாட்டிக்கிச்சு பாய். நம்மளே பிச்சைக்காரன் நினைச்சா இவன் நம்மளுக்கு மேல பிச்சைக்காரனா இருப்பான் போல் இருக்கேன். பேக் டிப்ஸ் கொடுக்க வச்சுக்குவோம். லேடிஸ் பேக் மகாலட்சுமி நிச்சயமா கைவிட மாட்டான். ஷேவிங் லோஷன் இதையே இவ வச்சிருக்க. சின்னண்ணா, சின்னமண்ணி,
எல்லாரும் ஓடி வாங்க. அம்மா, ஜானகிராம கதையை வந்து கேளுங்க. இத பார்த்தேலா? மணிமாலை, அதுக்கு ஏண்ட கத்துற? இது மணிமாலை இல்ல, இதுல சிலுவை தொங்குறதுனால இது கிறிஸ்துவ ஜெபமாலை. ஏது இந்த கிறிஸ்துவ ஜெபமாலை? நம்ம எங்க இருந்து வந்தது? மீனா பேக்ல இருந்து வந்துச்சு. பேக்ல இருந்து ஜெபமாலை உன்னோட கைக்கு எப்படி வந்தது? பிரச்சனை இப்ப அது இல்ல, கிறிஸ்துவ ஜெபமாலை மீனா பேக் எப்படி வந்துச்சு? அது அன்னைக்கு சர்ச்சுக்கு போற வழி கேட்டு ஒரு வயசான அம்மா வந்தாங்கல்ல, அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா இது கீழே கிடந்துச்சு. அதை எடுத்து வச்சேன். நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? தப்புதான். இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறோம். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிறேன். மீனா, நல்லா தெரிஞ்சுக்கோ, மத்த ஜாதிக்காராலோ அவளோட பொருளோ நம்ம மாத்துக்குள்ள வரவே கூடாது. அப்போ மன்னிப்பு கிராண்டடா? இதே தப்பு நான் செஞ்சிருந்தா வெட்டி போட்டுருப்பேன். உடனே செய்யுங்க. நேக்கு ஒரு நீதி, அவளுக்கு ஒரு நீதியா? அவ இந்த ஆத்துக்கு புதுசா வந்தவிடா, தெரியாம செஞ்சுட்டா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுவோம். அப்போ இந்த அபச்சாரத்தை என்ன செய்யறது? நானே கொண்டு போய் வெளியில போட்டுறேன். கொண்டா. நகரு. தெரியாம தப்பு பண்ண மீனாவை மன்னிச்சுட்டோம். தெரிஞ்சே தப்பு பண்ண இவனை என்ன பண்றது? சரியா சீக்கிரம் துணி எடுங்க. காத்தாலே உனக்கு மூடு வந்துட்டா? இதத்தான் மூடுங்க. இந்த வீட்டுல இருந்தா மூடா வரும். எங்க உண்மை தெரிஞ்சிருமோன்னு செத்து செத்து பழிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க வேற உங்க அண்ணனுங்களை பார்த்தா காதலுக்கு மரியாதையில வர அண்ணனுங்க மாதிரி இருக்காங்க. துணியில எடுத்து வைங்க, ஊருக்கு போலாம். ஏய், இப்படி திடீர்னு கிளம்பினா எங்க எதுவும் கேட்க மாட்டா? எத்தனையோ பொய்ய சொன்ன உங்களுக்கு இதை சமாளிக்கிறது பெரிய விஷயமா? பேங்க்ல இருந்து உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்திருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லுங்க. ஜானகிராமா, நோக்கு தந்தி வந்திருக்கு. நேக்கு தந்தி வர்றது அதுக்குள்ள நோக்கு எப்படிமா தெரியும்? இப்பதானே போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போறான். உன்னோட உத்தியோகம் இதே ஊருக்கு மாத்திரம் ஆயிடுது. நம்ம பெரிய அண்ணாவும் பேங்க் சேர்மனும் ஃப்ரெண்ட்ஸ். உன் கல்யாணத்துக்கு சேர்மன் வந்தப்போ நம்ம பெரிய அண்ணா உனக்கு எங்கேயே டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாரு. அவரும் ஆர்டர் போட்டு தந்தி அனுப்பிச்சிருக்கார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஏண்டா சோகமா இருக்க? நேக்கு சிரிக்கிறதா அதான் தெரியல. கல்யாணமும் ஆயி சொந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் கிடைச்சதே, அந்த அதிர்ஷ்டத்தை நினைச்சு சிரி. கல்யாணமும் ஆகாத, வேலையும் கிடைக்காத என்ன நினைச்சு ஆளு. இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்குதான் நீங்க என்ன வெளியில அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்க சொந்தம் பந்தம் யாருமே பக்கத்துல இல்லாம மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நானும் இல்லைன்னா இன்னும் சந்தோஷமா இருப்ப போல இருக்க. ஆமா, அம்மா கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப என்ன எங்க அழைச்சிட்டு போற? கோயிலுக்கு தான். எந்த கோயிலுக்கு? மாதா கோயிலுக்கு. ஐயோ, மாதா கோயிலுக்கா? என் அண்ணாக்களுக்கு தெரிஞ்சா என்ன சிலுவையில அரைஞ்சிருவாளே. நீங்க வர வேண்டாம், நானே போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? நீங்க இந்த முனியாண்டி விலாஸ்ல ஒரு மூளைக்கறி, 1/2 பிளேட் சிக்கன் பிரியாணி ரெண்டையும் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன நீ மாதா கோயிலுக்கு சிக்கன் பிரியாணி எனக்கு இங்க நிக்கிறதுக்கே கொமட்டிட்டு வருது. உள்ள போய் தான் சொல்றது கூச்சமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் வாயில் நுழையாது. நீங்க கேட்க வேண்டாம், நான் இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். இந்த பேப்பரை தாங்க, உங்களாண்ட பார்சல தருவா, வாங்கிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நான் வெஜிடேரியன் மகிமே ராத்திரி புரிஞ்சுப்பேன். ராத்திரி புரிஞ்சுப்பேனா? வாங்க 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 வாங்க. ஐயா, ஆச்சரியமா இருக்கு. எங்க இந்த பக்கம் கோயில்ல கும்பாபிஷேகமா? என்னது மூலக்கறி சிக்கன் பிரியாணி? யாருக்கு? பைரவருக்கு. பைரவருக்கா? அது சின்ன வயசுல நாய் கடிச்சுட்டு பெரிய வயசானவன அஃபெக்ட் பண்ண கூடாதுன்னு பைரவர்கிட்ட வேண்டிட்டேன். அதான் நாய்க்கு போடலாம்னு. நாய்க்கு மூலக்கறி எல்லாம் தேவையில்லை, நல்லி எலும்பு போட்டாலும் சாப்பிடும் தெரியுமா? ஏதோ ஒண்ணு சீக்கிரமா தாயன். ஐயருக்கு சிக்கன் பிரியாணி பார்சல். சுத்தமான இலையில கட்டு. கூச்சமா? பரவாயில்ல, உட்காருங்க, வந்துரு. பாயா ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா, எங்க வரும் என்ன இன்னைக்கு பார்த்து நம்ம கடையில ஒரே அடியா ஐயர் வாழ் காத்தா அடிக்குது. ஏதோ நீங்க எல்லாம் வர்றதுனாலதான் ஐயப்பன் சீசன்ல கூட நம்ம கடையில அமோகமா வியாபாரம் நடக்குது. ஆமா, என்ன வேணும்? கிட்னி இருக்கா? இல்லையே, தீர்ந்து போச்சே. யோ,
பஷீர் பாய் ரொம்ப சத்தம் போடுவாயா. ஒரு கிட்னியாவது இருந்தா குடியா. ஒண்ணு செய், வேணும்னா என் கிட்னி தரேன், எடுத்துட்டு போ. உன் கிட்னி சுகர்ல வீணா போயிருக்கும், அதை தூக்கி எறும்புக்கு போடு. வேணும்னா நான் என் கிட்னியை தரேன், அதை வறுத்து கொடு. சரியான ஆளா இருக்கிய. யோ, மட்டன் பிரியாணியாவது இருக்காயா? மட்டன் பிரியாணி இல்ல ஐயர, சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்கு. என்னையா நீ எதை கேட்டாலும் இல்ல இல்லன்ற? கஸ்டமர் வருவாங்களேன்னு ரெடி பண்ணி வைக்கமானா? எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும். ஒண்ணு பண்றீங்களா? தெருமுனையில ஒரு சர்ச் இருக்கு, அதுக்கு பக்கத்துல நம்ம பிரான்ச் இருக்கு. அங்க போனா கண்டிப்பா மட்டன் பிரியாணி கிடைக்கும். என்ன அங்கடி வர்றேன்? சர்ச்சா? பார்சல். பார்சல் வாங்கிட்டு போங்க ஐயா. மீனா எதுக்கு சர்ச்சுக்கு போறா? கிளம்பு. என்னங்க உன்னை கல்யாணம் பார்த்தான். வாங்கோ வாங்கோ எல்லாரும் வாங்கோ. என்ன இது, எல்லாரையும் கட்டி கூப்பிட்டு இப்படி கல்யாணம் பண்ற? என்ன விஷயம்? அன்னைக்கு கிறிஸ்துவ ஜெபமாலையை காட்டினப்ப நீங்க எல்லாம் நம்பல. கையும் களவுமா மாட்டேன்டா. எல்லாரும் இங்கே இருக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா பாருங்க. இந்த கல்யாண ராமன் சொன்னா நம்பாம திட்டிட்டே இருப்பேல, இப்ப வருவா பாருங்க. என்ன எல்லாரும் வாசலே பாத்துட்டு இருக்கேன்? புதுசா யாராவது ஆட்டுக்கு வரல? நீ ஆத்துலதான் இருக்கியா? நல்லதா போச்சு. மீனா வரட்டும். என்ன விஷயம்? முதல்ல அது சொல்ற. இவன் பொண்டாட்டில இவன் பொண்டாட்டி மீனா, அவளை நான் சர்ச்சில் பார்த்தேன். சர்ச்சிலியா? ஆமா. எந்த சர்ச்ல? செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சில். எப்ப பார்த்த? இப்ப பார்த்தேன். நன்னா பாத்தியா? அவ சர்ச்சுக்குள்ள உள்ள போனா, நானும் பின்னாடியே உள்ள போன, முட்டிக்கால் போட்டுட்டு பிரேயர் பண்ணிட்டு இருந்தா. ஐயராத்து பொண்ணு போய் எப்படி பிரேயர் எல்லாம் பண்ணுவா? நீ வேற யாரை பார்த்து வந்து சொல்ற? நான் மறுபடியும் சொல்றேன், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவ மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு இருந்தா. மஞ்சள் கலர் புடவையா? ஆமா. இப்ப பாரு பிலோமினா, சர்ச்சுன்னு நான் பேரே மறந்துட்டேன். மீனா இங்க வா. என்ன மாயா பஜார் வேலையா இருக்கு? சர்ச்சில் பார்க்கும்போது மஞ்சள் கலர், ஆத்துல பார்க்கும்போது சிவப்பு கலர். உஜாலாவுக்கு மாறிட்டாளா? அண்ணா அண்ணா ரொம்ப டென்ஷனா இருக்கே, ஜலம் சாப்பிடுங்க. எனக்கு ஜலமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இந்த மீனை தான் அங்க பார்த்தேல, இதான் மஞ்சளா? இவ ஆத்துக்கு வந்து புடைய மாத்திட்டு வந்துட்டா. துஷ்டா, அதே மாதிரி நீ என்ன புடவை அது இதுன்னு பேசுறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணுமே இல்ல மீனா, உன்ன எங்க அண்ணா சர்ச்சில் பார்த்திருக்காராம். சர்ச்சுன்னா? கேட்டேலா? சர்ச்சுனா மாதா கோயில். மாதா கோயிலா? அது எங்கடா இருக்கு? கல்யாணம் ராமா, நோக்கு கல்யாணம் ஆகலைங்க ஆத்திரத்துல அவ பேர்ல இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிண்டே இருக்க. பைத்தறிச்சிருப்படாது, அது நல்லது இல்ல. எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. இந்த ஆத்துல என்ன நடக்கிறது? அண்ணா என் மேல உள்ள கோபத்துல பொல்லாப்பு சொன்னா அதை கூட மன்னிச்சுடலாம். ஆனா இந்த ஆத்துல பிறந்துட்டு சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்திருக்கானே, இவன் என்ன பண்ணலாம்? அண்ணா, உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஜலம் சாப்பிடுங்க. எனக்கு ஜலமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கிரகச்சாரமே சரி கிடையாது. உள்ளவாடி. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இப்படி செத்து செத்து பிழைக்கிறது? எது வேணாலும் நடக்கட்டும். பேசாம நான் ஒரு கிறிஸ்டின்ங்கிற உண்மையை சொல்லிடுவோம். அடி பாவி, எங்க அண்ணா எல்லா வகையிலும் கெடுக்க பார்த்தான். அவனை யாரும் நம்ப தயாரா இல்ல. இனிமே அவனால எந்த பிரச்சனையும் ஜானகிராமா, ஜானகிராமா, நேக்கு சாப்பிடவே பிடிக்கல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்கு. நான் லூசுங்கிற சந்தேகம் எனக்கே வருது. 2 பேரும் ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க. தயவு செஞ்சு சொல்லு, நான் சர்ச்சில் பார்த்தது யார?
என்ன இவரை பார்த்தா பாவமா இருக்கு, சொல்லிடுங்க. சொல்லிடலாங்கறியா? அது நீ பார்த்தது மீனாவோட ஃப்ரெண்டு பிலோமினாவை. அவளை பார்த்தா அசம்பிள மீனா மாதிரி இருப்பா. அவ ஏன் சர்ச்சுக்கு போனோம்? அவ கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போனா. நான் பிலோமினாவை பார்த்துட்டு நான் சந்தேகப்பட்டது தப்பு இல்லையே. இல்ல இல்ல கரெக்ட். நான் லூஸ் இல்லையே. யார் சொன்னா? நீ எவ்வளவு பெரிய அறிவாளி. கிளம்பு. நான் வர்றேன். நன்னா படுத்து தூங்கு. ஜானகிராமா, ஜானகிராமா, ஆ? நான் பிலோமினாவையும் மீனாவையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? அப்படியே டபுள் ஆக்ஷன் மாதிரி ஒரே நேரத்தில். பிலோமினா ஃப்ளைட் நடந்து போயிட்டாலே. ஐயோ, என் கிரகச்சாரம் சரி இருந்தா அவ இந்தியாவிலே இருந்திருப்பா. சரி, நான் வர்றேன். போய் படுத்துக்கோ. ஜானகிராமா, இது மீனாவா பிலோமினாவா? இது மீனா. ஐயோ, ரொம்ப யோசிக்கிறீங்க. பண்ணிட்டீங்களா பாவீங்களா?